குழம்புக்கு லெமன் சைஸ் புளி வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிக்கலாம். அதோட 2 தக்காளியும் போட்டு நல்லா கரைச்சிட்டு தோலை இந்த மாதிரி எடுத்துடலாம். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 4 ஸ்பூன் வர தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் போட்டால் தான் கொஞ்சம் குழம்பு நல்லா வரும். இதோட உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி கரைச்சி ரெடியாக வச்சுருங்க. இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா வடகம் பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் பூண்டு அதையும் போட்டு வணக்குங்க. நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நான் 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கத்திரிக்காய் அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் வெண்டைக்காய் முருங்கைக்காய் எது வேணால் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் 2 பீஸ் மாங்காய் வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா சுண்டணும். அப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம நிறுத்த போகும்போது கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி நிறுத்திக்கலாம். இந்த குழம்புக்கெலாம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.